வணக்கம் நண்பர்களே, பைனான்ஸ் A to Z தொடரின் டே 12ற்கு உங்களை வரவேற்கிறேன். கடந்த வீடியோவில் சப்போர்ட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் பற்றி விரிவாக பார்த்தோம். ஆனால் ஒரு கேள்வி, சப்போர்ட் தெரிந்தால் மட்டும் ட்ரேட் செய்ய முடியுமா? முடியாது. முதலில் மார்க்கெட் எந்த திசையில் செல்கிறது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் ட்ரெண்ட். இன்று அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் மார்க்கெட் என்றால் என்ன, அதை சார்ட்டில் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை மிகவும் எளிமையாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் ட்ரெண்ட் என்றால் என்ன என்று பார்க்கலாம். ட்ரெண்ட் என்றால் மார்க்கெட் செல்லும் முக்கிய திசை. ஒரு கார் சாலையில் செல்வதை நினைத்துக் கொள்ளுங்கள். அது முன்னோக்கி சென்றால் ஒரு டைரக்ஷன், பின்னோக்கி சென்றால் வேறு டைரக்ஷன். அதே போல் கிரிப்டோ மார்க்கெட்டிற்கும் ஒரு டைரக்ஷன் இருக்கும். அந்த டைரக்ஷன் தான் ட்ரெண்ட். ட்ரேடிங்கில் ஒரு பழமொழி இருக்கிறது, ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். அதாவது மார்க்கெட் போகும் திசைக்கு எதிராக ட்ரேட் செய்யாதீர்கள் என்பதுதான் இதன் அர்த்தம். அடுத்ததாக அப் ட்ரெண்ட் என்றால் என்ன என்று பார்க்கலாம். அப் ட்ரெண்ட் என்றால் மார்க்கெட் தொடர்ந்து மேலே செல்லும் நிலை. சார்ட்டில் கவனித்தால் ஒவ்வொரு ஹையும் முந்தைய ஹையை விட உயரமாக இருக்கும், ஒவ்வொரு லோவும் முந்தைய லோவை விட உயரமாக இருக்கும். இதையே ஹையர் ஹை மற்றும் ஹையர் லோ என்பார்கள். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மலை ஏறுகிறீர்கள், கொஞ்சம் ஏறுகிறீர்கள், சிறிது ஓய்வெடுக்கிறீர்கள், மீண்டும் அதை விட உயரமாக ஏறுகிறீர்கள். இதுதான் அப் ட்ரெண்ட். இந்த நேரத்தில் பல ட்ரேடர்ஸ் பை வாய்ப்புகளை தேடுவார்கள். அடுத்து டவுன் ட்ரெண்ட் என்றால் என்ன என்று பார்க்கலாம். டவுன் ட்ரெண்ட் என்றால் மார்க்கெட் தொடர்ந்து கீழே செல்லும் நிலை. சார்ட்டில் ஒவ்வொரு ஹையும் முந்தைய ஹையை விட குறைவாக இருக்கும், ஒவ்வொரு லோவும் முந்தைய லோவை விட குறைவாக இருக்கும். இதையே லோவர் ஹை மற்றும் லோவர் லோ என்பார்கள். ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், ஒரு மலை இறங்குவதை நினைத்துக் கொள்ளுங்கள். கொஞ்சம் இறங்குகிறீர்கள், சிறிது மேலே ஏறுகிறீர்கள், ஆனால் மீண்டும் அதைவிட கீழே இறங்குகிறீர்கள். இதுதான் டவுன் ட்ரெண்ட். இந்த நேரத்தில் அவசரமாக பை செய்வது ஆபத்தாக கூட இருக்கலாம். அடுத்து சைட்வேஸ் மார்க்கெட் என்றால் என்ன என்று பார்க்கலாம். சில நேரங்களில் மார்க்கெட் மேலேயும் போகாது, கீழேயும் போகாது, ஒரே ரேஞ்சுக்குள் நகரும். இதைத்தான் சைட்வேஸ் மார்க்கெட் என்பார்கள். உதாரணம், பிட்காயின் தொடர்ந்து 1,00,000 முதல் 1,02,000 வரை தான் நகர்கிறது. பெரிய மூவ்மெண்ட் இல்லை. இந்த நேரத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். எல்லா மார்க்கெட்டிலும் தினமும் ட்ரேடிங் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ட்ரெண்டை எப்படி கண்டுபிடிப்பது? ட்ரெண்டை கண்டுபிடிக்க ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ இருந்தால் அப் ட்ரெண்ட், லோவர் ஹை அண்ட் லோவர் லோ இருந்தால் டவுன் ட்ரெண்ட், பிரைஸ் ஒரே ரேஞ்சில் இருந்தால் சைட்வேஸ். மேலும் 1 hour மற்றும் 4 hour சார்ட்டை பார்த்து ட்ரெண்டை உறுதி செய்வது நல்லது. பிகினர் செய்யும் தவறுகள். புதியவர்கள் செய்யும் பொதுவான தவறுகள்: டவுன் ட்ரெண்டில் தொடர்ந்து பை செய்வது, சைட்வேஸ் மார்க்கெட்டில் அதிகமாக ட்ரேட் செய்வது, ட்ரெண்ட் பார்க்காமல் என்ட்ரி எடுப்பது, ஒரு ஹேண்டில் பார்த்து ட்ரெண்ட் முடிவு செய்வது. ட்ரெண்ட் என்பது ஒரு ஹேண்டிலில் அல்ல, பல ஹேண்டில் சேர்ந்து உருவாகும் மார்க்கெட் டைரக்ஷன். ஒரு நல்ல ட்ரேடர் முதலில் ட்ரெண்டை பார்ப்பார், பிறகு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்பார், அதன் பிறகுதான் என்ட்ரி எடுப்பார். இந்த ஒழுங்கை ஃபாலோ செய்தால் தேவையில்லாத பல தவறுகளை தவிர்க்கலாம். இன்றைய வீடியோவில் ட்ரெண்ட் என்றால் என்ன, அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் மார்க்கெட், ஹையர் ஹை, ஹையர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ ஆகியவற்றை முழுமையாக பார்த்தோம். அடுத்த டே 13 வீடியோவில் ட்ரேடிங் வேல்யூம் என்றால் என்ன, வேல்யூம் மூலம் ஸ்மார்ட் மணி என்ன செய்கிறது என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்பதை மிகவும் எளிமையாக தமிழில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். 30 நாள் பைனான்ஸ் A to Z தொடரை தவறாமல் பார்க்க சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்துங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.